ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்களுக்கான மேரேஜ் மேட்சிங், லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்கிற போது, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்கள் போகிற போது, உங்களுடைய வாழ்க்கை துணையை, லைஃப் பார்ட்னரை, இல்லற பந்தத்தை நீங்கள் தேர்வு செய்கிற போது மிதுன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை தேர்வு செய்து கொள்ளலாம், எந்த ராசிக்காரர்களை அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லி அடிப்படையான இந்த சில விடயங்களை பார்க்கலாம். மிதுனம் என்று சொல்கிற போது காற்று தத்துவம், நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்கள், கொஞ்சம் வேகமானவர்கள். அதே நேரத்தில் அந்த ராசிநாதன் புதன் பகவான். மிதுன ராசியில் நீங்கள் பிறந்து விட்டால் விருச்சிக ராசிக்காரர்களை திருமண பந்தத்திற்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அது செவ்வாயினுடைய வீடு, அது நீர் ராசி. அங்கே ஒரு விதமான வேகம் இருக்கிறது, இங்கே வேறொரு விதமான வேகம் இருக்கிறது. இங்கே ஒத்து போகவில்லை, சஷ்டாஷ்டமாக வருகிறது, சஷ்டாஷ்டகமாக வருகிறது, 6 8 வருகிறது. அதே நேரத்தில் ரொம்ப ரேர் கேஸா ஒரு சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒத்து போகும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அடுத்தடுத்து நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்து 2 7 8 இடங்கள் கெட்டு போகாமல், சுக்கிரன் செவ்வாய் போன்ற அமைப்புகள் கெட்டு போகாமல் இருக்கிற போது நிச்சயமாக ஒத்து போகும். ஆனால் இது ரொம்ப ரேர் கேசஸ். மெஜாரிட்டி என்று பார்க்கிற போது பெரும்பாலான நேரங்களில மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது, அடிப்படையான விடயம். சரி, வேறு எந்த ராசிக்காரர்கள் பார்க்கிற போது மகர ராசியையும் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. மகர ராசியுமே உங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக வருகிறது, 8 வருகிறது. அது நிலத்தத்துவம். அது மட்டுமில்லை, மகர ராசி என்று பார்க்கிற போது ராசிநாதன் சனி பகவான். சனி கொஞ்சம் அப்படியே பொறுமையாக மந்தமாக செயல்படக்கூடியவர், நிதானமாக செயல்படக்கூடியவர். மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமாக சற்று வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அங்கே ஒத்து போகவில்லை, சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது. அதே நேரத்துல மகர ராசிக்காரர்கள் என்று பார்க்கிற போது கொஞ்சம் பொறுமையானவர்கள், எதையுமே சற்று அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருமண பந்தத்துக்குள் சேர்ந்து விட்டால் ரொம்ப அட்டாச் ஆகிவிடுவார்கள். அதாவது ரொம்ப இயல்பாக பொருந்தி விடுவார்கள். சற்று சுலபமாக உங்களை விட்டு விலக மாட்டார்கள். அந்த ஒரு விடயத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது மகர ராசிக்காரர்களை மிதுன ராசிக்காரர்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் எல்லா விடயங்களிலுமே சற்று 1க்கு 2 தடவை பொருத்தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. அதே நேரத்துல மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை திருமண பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளவே கூடாது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தத்துக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை சற்று புறக்கணிப்பது நல்லது. நீங்கள் வாழ்க்கைன்னு சொல்றது, இங்க யாருமே 1000 ஆண்டுகள் வாழப் போவதில்லை. ஒரு சில காலம்தான் இங்கே வாழப் போகிறோம். இருக்கிற வரைக்கும் சற்று ஆனந்தமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்க வேண்டும், இல்லையா? முடிந்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வேறு எந்த ராசி என்று பார்க்கிற போது கடகம் அப்படி ஒன்றும் ஆகாவோன்னு சொல்ல முடியவில்லை. அதே நேரத்துல சற்று பொருத்தங்களை பார்த்து வேறொரு கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்கள் கடகராசிகளை திருமணம் செய்வதாக இருந்தால். அதே நேரத்துல மிதுன ராசிக்காரர்களையே திருமணம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். செய்யக்கூடாது என்று இல்லை. ராசிநாதன் புதனாக இருப்பதால ஒரு சில விடயங்கள் ஒத்து போகும். அதே ஒரே நட்சத்திரமாக வராமல் வெவ்வேறு நட்சத்திரங்களாக வந்து ஆண் நட்சத்திரம் முன்பாகவும் பெண் நட்சத்திரம் பின்பாகவும் வந்து தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரே தசையில வந்து தசா சந்தி வந்து விடக்கூடாது. இந்த ஒரு விடயங்களையும் பார்க்க வேண்டும். அடிப்படையில திருமண பொருத்தம் என்று பார்க்கிற போது ரஜ்ஜு பொருத்தம், தசா சந்திப்பு பொருத்தம், அடிப்படையான சில பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், இந்த அடிப்படையான சில பொருத்தங்கள் இன்றியமையாத தேவை இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்களை இல்லற பந்தத்திற்குள், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது, சேஃப். அதே நேரத்தில் மகர ராசி என்று பார்க்கிற போது அதை நீங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு 1க்கு 2 தடவை பொருத்தங்களை முடிந்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுதான். வேறு வழி இல்லை. வயதாகிவிட்டது, 30 வயதுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆப்ஷன், கடைசி ஆப்ஷனாக இதுதான் இருக்கிறது என்றால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏகராசியையுமே திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது. வேறு நட்சத்திரங்களாக வந்து தசா சந்திப்பு பொருத்தம் நன்றாக இருக்கிற போது பார்த்து கொள்ளலாம். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 2 7 8 இடங்கள் நல்லபடியாக இருந்து, குடும்ப வீடு, களத்திர வீடு, மாங்கல்ய ஸ்தானம் எல்லாமே நல்லபடியாக இருந்து, 2 7 8 இடங்களும் நல்லபடியாக இருந்து, அவர் வாழ்கிற காலத்துல, வயசு காலத்துல நல்ல யோக தசா புத்திகளும் நடந்து,
அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளும் நடந்தால் நிச்சயமா அவருடைய வாழ்க்கை காலத்துல ஒரு இளமை காலத்துல அந்த தசாபுத்திகள் நடந்தால் நல்ல திருமணம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2, 7, 8 அதாவது குடும்ப வீடு, கலத்திர வீடு, மாங்கல்ய வீடு, 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரு கிரகம் தன்னுடைய 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கும். 8ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தால் 2ஆம் வீட்டை பார்த்து கெடுக்குமே. அதனால நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். பெண்கள் என்று பார்க்கிற போது செவ்வாய் பகவான் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு மனிதருடைய பிறந்த ஜாதகத்துல 2, 7, 8ஆம் இடங்கள் கெட்டு போகாமல் இருந்து 2, 7, 8ஆம் அதிபதிகள் நன்றாக இருந்து வாழ்கிற வயசு காலத்துல நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து அல்லது 3, 7, 11 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தால் நிச்சயமா அவருக்கு நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கை ஆனந்தமாகவே இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்குதுன்னு பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த யோக தசாபுத்திகள் நடக்கிறது, லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது, நல்ல கொடுப்பனோடு பிறந்திருக்கிறீர்கள் சொன்னால் நீங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்தாலும் வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கும். இது ரொம்ப ரேர் கேஸ். மெஜாரிட்டி என்று பார்க்கிற போது மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை இல்லற பந்தத்துக்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது சேஃப். அதே நேரத்துல சஷ்டாஷ்டகமா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 8ஆம் வீடாக வரக்கூடிய மகரம் அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்கள் பொருந்தி வருவார்களா என்று பார்க்கிற போது கடைசி ஆப்ஷனாக வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடகம் என்று சொல்லி பார்க்கிற போது 2க்கு 3 தடவை பொருத்தங்களை பார்க்க வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை நீங்கள் பொருத்தங்களை பார்த்து சேர்த்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்சிங், திருமண பந்தத்திற்குள் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பான விடயமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.